அவரெல்லாம் புதுச்சேரியிலோ அல்லது தமிழ்நாட்டிலோ இல்லாமல் வேறு மாநிலங்களிலோ அல்லது வேறு நாடுகளிலோ பிறந்திருந்தால் அவருடைய பெருமையை தனி தாகூர் மாதிரி பெரிய அளவு புகழ் பெற்றிருப்பார். எல்லா துறைகளிலும் அவர் தொடாத துறையே இல்லை. அரசியல் துறையில், மொழி, இனம், நாடு என்ற எல்லா துறைகளிலும் அவர் நீக்கமர நிறைஞ்சிருக்கின்றார். பெண்ணடிமை, மூட நம்பிக்கை எல்லா வகையிலும் அவர் பாடியிருக்காரு. அந்த வகையில் இந்த பாவேந்தர் அவர்கள் ஒரு ஏற்றம் எடுக்கிறார், ஒரு சோழியை எடுக்கிறாரு. என்ன எழுதலாம்னு தோன்றுகின்ற பொழுது 6 மலை, காடு, சோலை, பெண்கள், மகிழ்கள், என்னைப்பாடு 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 என்று அது பாவேந்தரை விழிக்கின்றது. இவர் எதை பாடுவார் என்று தெரியாமல் தவிச்சிட்டு இருக்கார். ஏட்ட எடுத்த உடனே தூவல் எடுக்கிறாரு. என்னப்பாடு, என்ன குட்டுப்பட்டாலும் மோதர் கையால் குட்டுப்பட வேண்டும், அதை இவரால் பாடப்பெற வேண்டும். எல்லா இயற்கை பொருளும் விரும்புகின்ற பொழுது இந்த பாவேந்தருக்கு என்ன தோன்றுகிறது என்பதை பாருங்கள். ஏடெடுத்தேன் கவி ஒன்று வரைந்திட என்னை எழுதென்று சொன்னதுவான். ஏடெடுத்தேன் கவி ஒன்று வரைந்திட என்னை எழுதென்று சொன்னதுவான். ஓடையும் தாமரை பூக்களும் தங்களின் ஓவியம் தீட்டுக என்றுரைக்கும், தங்கள் ஓவியம் தீட்டுக என்றுரைக்கும். ஏடெடுத்தேன் கவி ஒன்று வரைந்திட என்னை எழுதென்று சொன்னதுவான். ஓடையும் தாமரை பூக்களும் தங்களின் ஓடும் தீட்டுக என்று உரைக்கும். காடும் கழனியும் கார்முகிலும் வந்து கண்ணை திறந்திட எத்தனிக்கும். ஆடுமயில் நீகர் பெண்டிரெல்லா உயிர் அன்பினை சித்திரம் செய்க என்பார், அன்பினை சித்திரம் செய்க என்பார். ஏடெடுத்தேன் கவி ஒன்று வரைந்திட என்னை எழுதென்று சொன்னதுவான். சோலை குளிர்தாறு தென்றல் வரும், பசும் தோகை மயில் வரும், அன்னம் வரும். சோலை குளிர்தாறு தென்றல் வரும், பசும் தோகை மயில் வரும், அன்னம் வரும். மாலை பொழுதினில் மெட்டிசையில் விழும் மாணிக்க பரிதி காட்சி தரும். வேலை சுமந்திடும் வீரரின் தோல் உயர் வெற்பினை சொல்லி வரைக எண்ணும். கோலங்கள் யாவும் மலை மலையாய் வந்து கூவின. இப்படியெல்லாம் இந்த இயற்கை எண்ணெய்ப்பாடு 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 என்கின்ற பொழுது குவில இவற்றிடையே என்ன தோன்றுது? இன்னலிலே தமிழ் நாட்டினிலே உள்ள எந்தமிழ் மக்கள் துயின்றிருந்தார். இன்னலிலே தமிழ் நாட்டினிலே உள்ள எந்தமிழ் மக்கள் துயின்றிருந்தார். அன்னதோர் காட்சி இரக்கம் உண்டாக்கி என் ஆவியில் வந்து கலந்ததுவே. இந்த தமிழ் கல்வி யாவரும் கற்றவர் என்றுரைக்கும் நிலை வந்து விட்டால் துன்பங்கள் நீங்கும், சுகம் வரும், நெஞ்சினில் தூய்மை உண்டாகிடும், வீரம் வரும், தூய்மை உண்டாகிடும், வீரம் வரும். ஏடெடுத்தேன் கவி ஒன்று வரைந்திட என்னை எழுதென்று சொன்னதுவான். ஓடையும் தாமரை பூக்களும் தங்களின் ஓவியம் தீட்டுக என்று உரைக்கும், தங்கள் ஓவியம் தீட்டுக என்று உரைக்கும், தங்கள் ஓவியம் தீட்டுக என்றுரைக்கும்.